இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வருமானம் இல்லாமல் எல்லாம் நெல் பயிரிடுறது, கரும்பு பயிரிடுறது எல்லாமே சிக்கலாக இருக்குது. அந்த சிக்கலே இருக்காது. அந்த மாதிரி வந்தாச்சுன்னு சொன்னால் ஒன்றில் வந்து லாபம் குறையும் போது இன்னொன்று அது நல்ல அதிகமான வருமானத்தை கொடுக்கும். ஓகே சார். அந்த மாதிரி வருமானம் நல்லா இருக்கும். அதுலேயே நீங்கள் ஒரு 10 ஏக்கர் ஆளுக்கு ஒரு ஏக்கர், ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஏக்கர். இப்போ நம்ம விலைக்கு கூட வாங்குவோம், நேரம் குத்தகைக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பா சார். 10 ஏக்கர் எடுத்துட்டு அதுல வந்து எல்லாம் கலப்பின பயிர்களை போட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சு செய்துட்டாங்கன்னு சொன்னா 10 ஆண்டு நிலத்தையே வாங்கிடலாம் மொத்தத்தையும். கண்டிப்பா சார். அப்படி வளர முடியும். நல்ல வருமானம். தனி மனிதனாக செய்வோம் வருமானத்தை எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க முழுவதும் உழைக்கணும். நீங்க நாள் முழுவதும் அதுல உழைக்கணும். அடுத்து ஒண்ணுல சிக்கல் வந்துன்னா இன்னொன்னு பார்க்க முடியாது. இப்படி அந்த பிரச்சனைகள். இது அப்படி இல்லை. இன்னைக்கு 3 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. 2 பேர் எப்ப நான் என் வேலையை பார்க்க போறேன், எனக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஒரு நேர்காணலுக்கு நான் போக வேண்டியது இருக்கு, போறேன். சரி நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு இன்னும் 2 பேர் இன்னொரு வேலைக்கு நாங்க பாத்துக்கிறோம். எந்த சிக்கலும் வராதுங்க. கண்டிப்பா ஒரு ஆளா இருந்தா வெளியும் போக முடியாது. அது இருந்தே ஆகணுங்க. ஆள் கண்டிப்பாக கண்காணிப்பதற்கு இருந்தே ஆகணும். ஓகே. அப்ப கூட்டாக இருக்கும்போது ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி இளைஞர்களை நம்ம பயன்படுத்த முடியுமான்னு முதல்ல அதுக்கு திட்டமிடுதல் வேண்டும். ஓகே சார். செய்தா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேளாண் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட படிக்கிற மாணவர்கள் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா? படிச்சு முடிச்சுட்டு அதே ஃபீல்டில், அதாவது வேளாண்மை சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை தேடி போறாங்களா? வேளாண் கல்லூரிகள் வந்து உருவாக்குன நோக்கத்துக்கு கரெக்டா செயல்படுதா? தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் கல்லூரிகள் மிகச்சிறப்பாக பணியாற்றுதுங்க. அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது. அதுல அடிப்படை கட்டமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனால் அதுல படிக்கக்கூடிய அந்த வேளாண்மைக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே அந்த வேளாண் கல்லூரிக்கு வர்றது கிடையாது. அதுதான் ஒரு சிக்கலுங்க. காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த வேளாண் படிப்புக்கு வரக்கூடியவர்கள் அது ஒரு மரியாதைக்குரிய படிப்பாக இன்னைக்கு இருக்குது. அந்த படிப்பை வைத்து வேறு வேறு படிப்புகளுக்கு போயிடுறாங்க. தொழில்களுக்கு வேலை வாய்ப்புகளை வேறு இடத்தை தேடிடுறாங்க. அப்ப வேளாண்மையை படிச்சுட்டு அவங்க வேளாண் தொழில் தொடர்பாக அவங்க தொழில் செய்யறதல்ல, வேளாண் நிறுவனங்களுக்கு கூட போகிறது குறைவு. எனக்கு தெரிந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த வேளாண் படிப்பு படிக்கக்கூடிய வங்கி வேலைகளை எல்லாம் பெருசா எதிர்பார்க்கிறாங்க. வங்கி வேலைக்கு போவது, பெரிய நிறுவனங்கள்ல வேலைக்கு போகிறது, அப்படித்தான் பார்க்கிறாங்களே தவிர அவங்க வந்து அந்த வேளாண்மைக்கான ஆட்களாக மாறல. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் கல்லூரிகளில் படித்தவர்கள் வேளாண்மையை தமிழ்நாட்டுக்குள்ள செய்யணும்னு இறங்கிட்டாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு மாறி போயிடுங்க. 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு மிகவும் பசுமையான ஒரு இடமாக மாறிடும். உணவு பற்றாக்குறை இருக்காது, அதிக விளைச்சல் கொண்டு வந்துடும். ஆனா அப்படி படிக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் சம்மந்தம் இல்லாத வேலைக்கு போறாங்க. அது இன்னொன்னு, அதை நான் சொல்றது என்னன்னா, படித்ததுக்கு தொடர்பே இல்லாமல் வேறு வேலைகளுக்கு போயிடுறாங்க. அப்ப அரசு இவ்வளவு கவனம் செலுத்தி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மையை எல்லாம் செய்துதான் அரசு அந்த பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அதெல்லாம் பயன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அதான் நடைமுறை. அதனால ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து பயிரிட்டேனா இல்லை இதை வந்து நான் வளர்த்தேனா நல்லா வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் இயற்கையாகவும் நல்லாவும் வந்து நான் வந்து சம்பாதிக்கவும் செய்யலாம், இல்லை ஒரு வந்து இயற்கை அழியாமவும் நான் பாதுகாக்கலாம், அந்த மாதிரி அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க? நீங்க பெருமையாக சின்ன தொழிலாக பார்ப்பதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைய சூழ்நிலையில இந்த உலகம் வந்து இனிமேல் வந்து நல்ல சிறப்பாக இருக்கணும்னு சொன்னா இயற்கையில உள்ள தொழில்களை நாம எப்படி வளர்க்கிறோமோ அதுதான் வாய்ப்பு. ஓகே சார். ஏன்னா இன்னைக்கு உலகத்தை பாத்தீங்கன்னா எல்லா பெருந்தொழில் நிறுவனங்கள் 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவிற்கு தயாரிப்புகளை செய்யக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா செயற்கை மூலப்பொருட்கள், செயற்கை பொருட்கள் தான் எல்லாமே. அப்போ நாம இயற்கையான பொருட்களை கொண்டு இந்த தொழிற்சாலைகள் நடத்துவது எப்படி அப்படின்ற ஒரு இதை நம்ம பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப குறிப்பாக அதை நம்ம பனைமரம், இப்ப நீங்க மரங்களை எடுத்துட்டீங்கன்னா மூலப்பொருள் பனை, தென்னை, வாழை, கமுகு, மூங்கில், பிரம்பு, கற்றாழை, சணல் சொல்லிட்டே போகலாங்க. எல்லாம் ஒரு மூலப்பொருள். ஒவ்வொரு மரத்துல இருந்தும் மூலப்பொருட்கள் கிடைக்குது. இப்படி ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு. மரம், செடி, கொடிகள் எல்லாமே இருக்குதுங்க. இப்ப நமக்கு வந்து நெல் கிடைச்சுன்னா நம்ம அரிசி ஆக்குறோம், மாவாக்குறோம், வேற பொருட்கள் செய்யறோம். மாம்பழம் கிடைச்சுன்னா மாம்பழ கூழ எடுக்கிறோம், மாம்பழத்தை பதப்படுத்துறோம். இப்படி பலாப்பழத்தை ஒவ்வொன்றையும் பண்ணலாமுங்க. அப்ப எல்லாவற்றையும் எப்படி பார்க்கணும்னு சொன்னா நேரடி உணவாக ஒரு முறை பார்ப்பது, அதை தொழிற்சாலைக்கான மூலப்பொருளாக இன்னொரு பக்கம் பார்ப்பது. அப்படி பார்த்து இயற்கை தொழில்துறையாக இந்த மரங்களை பயன்படுத்த முடியுமா? நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இதுல இத்தனை மரங்கள் வந்து சொன்னீங்க,
அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பனைமரம். ஆமா. அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நம்ம எல்லாம் பண்ணலாம்? பனைமரத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தான் ஒண்ணு இருக்கும். தென்னை மரம், வாழை மரம் மாதிரி நிறைய போட்டு வந்து நம்ம வளர்க்கறது இல்ல. அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் காரணங்களா இருக்கட்டும், மத்தபடி எதனால வந்து இந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து ஊக்கப்படுத்த மாக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. குறிப்பாக பனைமரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, மற்ற எல்லா மரங்கள்லையும் ஏதாவது 1 அல்லது 2 பொருட்கள் தயாரிக்கலாம். ஓகே. இப்போ வாழை எடுத்துக்கிட்டோம்னா வாழைப்பழம் கிடைக்குது, அதோட சரி. அடுத்து வாழை நார் எடுக்கலாம், வாழை தண்டு, ஆமா முடிஞ்சு போச்சுதுங்க. இப்போ தென்னை மரத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா தேங்காய் எடுத்துட்டோம், தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம், அந்த தேங்காயை நம்ம பயன்படுத்தலாம், தேங்காய் ஓட்டை பயன்படுத்தலாம், அந்த ஓலைகளை வந்து கூரை வேவுக்கு பயன்படுத்தலாம், ஈர்க்கு எடுக்கலாம், அவ்வளவுதான் அது மேல. ஆனா பனைமரம் எப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட பனைமரத்தை பொறுத்த அளவில் 1000க்கும் மேற்பட்ட பயன்பாட்டுக்கான தொழில் ரீதியாக அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதில் இருக்கு. அப்ப பனைமரத்தை பொறுத்த அளவில் நான் முதல்ல வந்து ஒரு சின்ன ஒற்றுமையை சொல்லிட்டு அப்புறம் பனைமரத்துக்கு போகலாம். ஏன் பனைமரத்தை நாம வந்து இயற்கை தொழில்துறையின் முதன்மையானதாக சொல்லுகிறோம் அப்படின்றதுக்கானது. பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் விலை கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு பனை விதை போட்டாச்சுன்னா தானா வளரும், தண்ணீர் ஊற்ற வேண்டாம், அதை பராமரிக்க வேண்டாம். அதுல இருந்து அந்த பலன் எடுப்பது மட்டும்தான் நம்ம வேலை. அதுல இருந்து ஓலை வெட்டுறது, பதநீர் எடுப்பது, பழம் எடுப்பது, இதுதான் நம்ம வேலையே தவிர அதை வளர்ப்பதற்கு ஒரு சின்ன செலவு கூட கிடையாது. அடுத்து இப்ப நீங்க நெல் இருக்குது, கரும்பு இருக்குது, இல்ல மாமரம் வைக்கணும், வாழை மரம் வைக்கணும்னு சொன்னா நமக்கு இடம் தேவை. இது அப்படி இல்ல. சாலை ஓரங்கள்ல நீங்க எங்க பார்த்தாலும் பனை மரத்தை விட்டுட்டு நாளைக்கு அதுல இருந்து நொங்கு எடுத்துக்கலாம், பனம்பழம் எடுத்துக்கலாம், ஓலை வெட்டிக்கலாம். அப்ப இடம் தேவையில்லை. அப்படி எங்கும் வளரக்கூடியது, செலவில்லாதது, பராமரிப்பு இல்லாதது, செலவில்லாத மூலப்பொருளை எடுத்து தொழிலுக்கு கொண்டு போகும் பொழுது குறைந்த செலவில் அதிக வருமானம் கொடுக்கக்கூடியது பனைமரம். அதனால பனைமரத்தை நாம முதல்லையாக எடுத்துக்கணும். பனைமரத்தோட சேர்த்துதான் மற்ற மரங்களை இணைச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு பனை தொழிற்சாலை உருவாக்கிட்டு கூடவே வாழை, கமுகு, சணல் எதை வேணாலும் சரி இணைக்கும் பொழுது இந்த தொழிற்சாலையோட சேர்ந்து வரும்போது அதுல நஷ்டம், இழப்பு வராது. அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, பனை தொழிற்சாலை உருவாக்கி கொண்டு மற்றவர்களை இணைக்கும் பொழுது ஒரு இயற்கை தொழிற்சாலையாக மாறும். பனைமரத்தை பொறுத்த அளவில் மிகப்பெரிய சிறப்பான ஒண்ணுங்க. முதல்ல பனைமரத்துக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க. அதை சொல்லிட்டு அப்புறம் பனைமரத்துக்குள்ள போனா நல்லா இருக்கும். பனைமரம் வந்து